தென் விளங்கும் மங்குள் தவழும் மணிமாட மதுரை மோதோர் வந்தணைந்தார். திருப்பத்தூருக்கு பதிகம் இருக்கு, சாமி பதிகம். அதை பார்த்துட்டு மதுரைக்குள்ள போகலாம். திருப்பத்தூருக்கா திருப்புவனத்துக்கா? புவனத்துக்கு தான் இருக்கு, திருப்பத்தூருக்கு இல்லை. அதனால் நேரடியாக மதுரைக்குள்ளே தான் போகிறோம். இப்போ பாண்டி நாட்டு தனித்தார்ந்து இங்கே இப்போ மேப்பில் வரைஞ்சி காமிச்சேன். இதெல்லாம் புரியுதா? இந்த படம் எத்தனை பேருக்கு புரிஞ்சு சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல இங்கே இந்த ஒர்க்கெலாம் தான் புரியல. இது கான்செப்டாக புரியுதில்ல. முதல்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இந்த மேப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. தமிழ்நாடு மேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க, அப்போ தான் புரியும். மதுரை மூதூர் வந்து அணைந்தா. அதெல்லாம் மூதூர் பழைய காலமாக இருக்குது. எவ்வளோ காலமாக இருக்குன்னே தெரியாது. 4000 5000 வருஷமாக அது மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக தான் இருக்குது மதுரை. அது பரிபாடலில் சொல்லப்படுகிறது. அது தாமரைப்பூவினுடைய அகைதல் போல மொட்டு பொகுட்டு போல ஆலவாயர்களுடைய கோயிலும் அதை சுற்றி வீதிகளும் அப்படி இதழ்கள் போல அமைஞ்சிருக்குங்கிறத பரிபாடல் சொல்லுகிறது. அவ்வளோ பழமையானது. இப்போ அங்கே என்ன நடக்குது? சேரமான் தோழரும் அச்சேரர் பிரானும் பனிப்பூன் ஆரமார்பறை மதுரை ஆரமார்வரை மதுரை ஆளவாயனில் வணங்க பாரமாவந்தனைய வழுது யார் மணக்காதல் கூற மாநகர் கோடித்து எதிர்கொண்டு கொடுபுக்கார். கோடித்தல் நன்ன சரி வேற. சேரமான் தோழரும் அச்சேரர் பிரானும்னார். சேரமான் தோழர் யாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள். அச்சேரர் பிரானும் நாயனா 2 பேரும் உள்ள போறாங்க. போறத பனிப்பூன் ஆரமார்வரை மதுரை ஆளவன் வணங்க. வாரம்னா அன்பு. பனிப்பூன் பனினா என்ன? பனினா என்ன? இந்த பேசிட்டு பனினா என்ன? பனினா பாம்புன்னு அர்த்தம். பனிப்பூன் ஆரமார்வர் இருக்கு பாருங்க. பாம்பையே ஆரமாக அணிந்திருக்கிறவர் அர்த்தம். பனிப்பூன் ஆரமார்வாரை மதுரை ஆலவாயினில் விளங்க. அப்புறம் மதுரை வேற ஆலவாயில் வேற என்னது? ஆலவாய்ங்கிறது கோயில், மதுரைங்கிறது ஊரை குறிக்கும். வணங்க வாரமாவந்தனைய. ஆரம்னா அன்பு, அன்பாக அணைய. வழுதி யார் மணக்காதல் கூற. வழுதினா யாரு? பாண்டிய அரசர். வழுதினா பாண்டிய அரசர். இங்கே பாண்டிய அரசர் திடீர்னு பாண்டிய நாடு. அப்பனா பாண்டியராஜ் பண்ணா மதுரைக்கு போனா பாண்டியராஜ். சரி, பாண்டிய அரசருக்கு என்ன மகிழ்ச்சி வேண்டி இருக்குங்கிற போனா இவங்க வர்றதில்ல. சுந்தரர் வர்றதுனால. சுந்தரர் வர்றது ஒரு முக்கியமான விஷயம். 2வது இன்னொரு ராஜா வர்றாரு இல்லையா கூட. சேரமான் பெருமாளுங்கிறவர் யாரு? இன்னொரு ராஜா, இன்னொரு பகுதியோட ராஜா இல்லையா அவர்? ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் ஒரு சிஎம் இன்னொரு ஸ்டேட்டுக்கு உள்ள போனார்னா அந்த சிஎம் வந்து வரையறுக்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? வரையறுக்க மாட்டாங்களா? அது மாதிரி சுந்தரமூர்த்தி சாமியும் பக்தி வாய்ந்தவர். 2வது இந்த பாண்டியராஜா யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா கோச்சடையான் ரதீரன்னு சொல்றாங்க. இவர் தான் நம்முடைய நின்றஸ்ரீ நெடுமாற பாண்டிய நாயனாருடைய பையன் அப்படிங்கிறாங்க. பையனா இருக்கலாம், அப்படி இல்லை பேரனா இருக்கலாம். பையனா இருக்கிறது என்ன பொறுத்தவரை குறைவு தான். ஏன்னா பையன்னாக்க குறைந்தபட்சம் ஆமாம் 50 வருஷமாவது குறைந்தபட்சம் இருக்கணும். அப்படி பார்த்தாலே சுந்தரமூர்த்தி சாமிக்கு 50 வயசாவது இருக்கணும் குறைந்தபட்சம். அப்போ பையனாக இருக்க வாய்ப்பு இல்லை, பேரனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொச்சடையார் நடந்தீரனுக்கு யார் பையன் அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சுவிடும். அவர் தான் இந்த ராஜாவாக இருக்கலாம். அவங்க புரிஞ்சாலே சொல்கிறது. ஏன்னா அவங்களே சேரமான் நம்மளுடைய ஞானசம்பந்தருடைய காலகட்டத்திலே நின்றஸ்ரீ நெடுமாற பாண்டியனார். இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. ஞானசம்பந்தருக்கு பிறகு நின்றஸ்ரீ நெடுமாற பாண்டியனார் எவ்வளோ காலம் வாழ்ந்தாருன்னு அதை பார்க்க கொண்டிருக்கு இப்போ இல்லையா? அவர் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துருக்காருன்னா வச்சுங்க, இப்போ தேலி ஆகும் அது. அதெல்லாம் பையன் எப்போ பிறந்தான், எவ்வளோ பெருசு இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது கணக்கு சரியாக போட்டோன்னா சுந்தரர் காலத்துக்கு பேரனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. மங்கையர்க்கரசி செம்மையாருடைய பையனுடைய பையனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அரசன். சரி, வழுதி யார் மணக்காதல் கூற. சுந்தரர் வருகிறார். அவரோடு கூட சேரமான் பெருமாள் நாயனர் இன்னொரு ராஜா வருகிறார். மாநகர் கோடித்து. கோடித்தல் என்ன? அலங்கரித்தல். வெரி குட். இப்போ இடம் பற்றி பொருள் சொல்லிட்டீங்க நீங்கள் இல்லையா?
கண்ணாளங்கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் பெண்ணாக்கை ஆப்புண்ட திசுபாலன் தேசழிய அண்ணாந்திருப்பானை ஆங்கவனை அழித்து பெண்ணாளன் பேணுமூர் பேரும் அரங்கமே அப்படின்னு ஆண்டாள் பாசுரம். அதில் கண்ணாளங்கோடித்து கண்ணிதன்னை கைப்பிடிப்பான் ஆண்டாள் சொல்கிறாங்க. கண்ணாளம் கோடித்து, கோடிக்கிறது தான் ஜோடித்துன்னு சொல்லுவாங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமப்புற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜோடிச்சிருக்கிறாம்பாங்க. புரியுதா இல்லையா? ஜோடனை அப்படிங்கிறது தான் கோடித்தல், ஜோடிக்கிறது கோடித்தல் தான் தமிழ் சொல்லுது. கண்ணாளம் கோடித்து அப்படின்னு மாநகர் கோடித்தலன்னு அர்த்தம். நல்லா அலங்காரம் பண்ணுகிறார். எதிர்கொண்டு கொடுமுக்கார் தன்னவர் கோன் மகளாரை திருவேட்டு முன்னரே தொன்மதுரை நகரின் கண் இனிதிருந்த சோழனார். தன்னவர் கோன் மகளாரை திருவேட்டு முன்னரே தொன்மதுரை நகரின் கண் இனிதிருந்த சோழனார். அன்னவர்கள் உடன் கூட அணைய அவரும் கூடி மண்ணு திரு ஆளவாய் மணிக்கோயில் வந்தணைந்தார். ஒரு விஷயத்தை பாருங்க, பாண்டியராஜாவினுடைய மகளை திருமணம் செய்து கொண்ட சோழராஜாவும் அங்கே இருக்காங்க இருக்கும். இப்போ பாண்டிய அரசனுடைய மகளை கட்டிக்கிட்டார் சோழராஜான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து அலங்கரித்து எதிர்கொண்டாரே வழுதி அவருடைய பொண்ணை தான் கட்டிக்கிட்டான்னா நிச்சயமாக இவர் சேரமான் பெருமை இவர் அவரோட பையனாக இருக்கலாம். ஏன்னா வயசானவர் தான் அவர். பொண்ணை கல்யாணம் கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காருனாங்க. விளக்கம் புரியுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? சுந்தரமூர்த்திசாமியோட காலம் அவருக்கு ஈக்குவலாக கைட்டறி வேணாயினார், வயசு எங்கான ஒரு ஆள். இப்போ இவர் மாப்பிள்ளையே இருக்கார். மாப்பிள்ளைனா கண்டிப்பாக 17-18 தான். அப்போது அதே மாதிரி இவங்களோட செட்டிலே அவர் இருப்பார் நம்ம எதிர்பார்க்குறோம் பாண்டியராஜாவும். ஆனால் பாண்டியராஜர் பொண்ணை கட்டி கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கார். அவருக்கு 60-70 நமக்கு தெரியாது. அப்புறம் நிச்சயமாக அவர் கோச்சாடை என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா இல்லையா சொல்கிறது? என்ன கணக்கு பேசிடுறவங்களாம் புரியுதா புரியலையா? சரி, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்களே, எழுதி போட்டா அதனால் இது மனவினை தொடர்புன்னு பேர். அந்த காலத்தில் இது பாருங்க, இந்த பகுதி இது பாருங்க, நாகப்பட்டினம் திருவாரூர் இதுக்கு நேரம் கூட போட்டிங்கனாக்க அது கீழே இருக்கிற பகுதியெலாம் பாண்டிய நாடு. இந்த டெல்டா மட்டும் சோழ நாடு. அதுக்கு மேலாம் பல்லவருடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு. பல்லவருக்கும் பாண்டியருக்கும் இடையாராது போர் நடக்குது அந்த காலத்தில். சோழ ராஜாக்கள் அப்போ வந்து பெரிய ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அதனால் சோழர்களை இவன் வசப்படுத்தி வச்சுக்கிட்டான் பாண்டியன். அதனால தான் நின்றசை நிர்வார பாண்டிய நாயனரும் சோழ நாட்டு பெண்ணை கல்யாணம் வச்சுக்கிட்டார் கையில். அப்போ தான் அவனுங்க நம்ம வீட்டு பொண்ணு அங்கே இருக்குது, நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்டா அப்படின்னு பல்லவனை உள்ள விட மாட்டான். புரியுதா இல்லையா சொல்கிறது? அதனால் அதே மாதிரி இது ஒரு மனவினை தொடர்பாகவே வச்சுக்கிட்டதுனால இப்போவும் அந்த பரம்பரை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது இப்போ இருக்குது. இப்போ இருக்கிற சோழராஜா சுந்தரமூர்த்திசாமி காலத்தில் இருந்த சோழராஜாவும் இங்கே பாண்டி நாட்டுக்கு பொண்ணை கொடுத்துருக்கான், பொண்ணை கட்டியிருக்கான். அதான் சொல்கிறாரு, தென்னாவர் கோன் மகளாரை திருவேட்டு முன்னரேனர். அப்போ முன்னாடி சோழ நாட்டு பொண்ணு பாண்டி நாட்டுக்கு போயிருந்துச்சு. இப்போ என்ன தெரியுது? பாண்டி நாட்டு பொண்ணை சோழ நாட்டு ராஜா கட்டிக்கிட்டு மரும பிள்ளையா போய் அங்கே இருக்கிறான்னு தெரிகிறது. விருந்துக்கு போயிருக்கானான்னு தெரில, ராஜா போயிருக்கார். இப்போ என்ன ஆகுது, என்ன கான்செப்ட் சொல்ல வராரு சொல்லுங்க. அது முக்கியம். சேரர் போறாரு, பாண்டிய நாடு பாண்டிய ராஜா, சோழனும் பொண்ணை கட்டிக்கிட்டாங்க இருக்கான். அப்போ சேர சோழ பாண்டிய ராஜா 3 பேருமே ஒரே இடத்துல இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு. விளக்கம் புரியுதுனா இல்லையா? அந்த பெருமையை சுந்தரர் திருப்பரங்குன்றம் தேவாரத்தில் பதிவு பண்ணுறார். முடியால் முக்கோக்கள் வந்து வழிபடும்னு. அதெல்லாம் ஆமாம், 3 கோள்கள் 3 அரசர்களும் வந்து வழிபாடு பண்ணுற செய்ய சொன்னதுனால தான் சேக்கரார் சாமி இந்த ஒரு கதையை இங்கே சிருஷ்டி பண்ணுறாரு. இப்படித்தான் அது இருக்கணும். ஏன்னா சேரர் கூடவே இருக்கார். பாண்டி நாட்டத்தெல்லாம் திருப்பரங்குன்றம். அப்போ பாண்டியராஜா இருந்திருப்பான். அப்போ சோழன் எங்கேருந்து வந்தால் பொண்ணு கொடுத்தவன் வந்திருப்பான், அல்லது பொண்ணு எடுத்தவன் வந்திருப்பான். இப்போ பொண்ணு கொடுத்தவனா பொண்ணு எடுத்தவனா நமக்கு தெரியாது. அது உறுதிப்படுத்துகிறார். பொண்ணை எடுத்தவன் தான் சோழங்கிறார். இவங்க முடியுதா இல்லையா? அந்த காலத்து குறிப்பை வச்சு அவர் சொல்கிறார். தம்பி வரலாற்று செய்ய சொல்கிறார். தென்னவர் கோன் மகளாரை, தென்னவர்னா பாண்டியராஜா, பாண்டிய அரசனுடைய பொண்ணை திருவேட்டுனா திருமணம் செய்து கொண்டான்னு அர்த்தம். விரும்பி திருமணம் செய்து கொண்டான்னு அர்த்தம். முன்னரே தொன்மதுரை நகரின் கண்ணினிதிருந்த சோழனார். இவ்வளோ விருந்துக்கு போயிருக்கான்னு அர்த்தம். மரும பிள்ளை அப்படி தானே? இது விசேஷத்துக்காக போயிருக்காங்களான்னு தெரில.
பொதுவாக இந்த மாதிரி இந்த காலத்தில் விருந்தாளி போகிறதுலாம் ரொம்ப குறைவு தான். அரச குலத்துலலாம் பொண்ணை கட்டி கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சாகுவும் நடந்தால் தான் போவாங்க, அதுக்கு தான் போவாங்க. மற்றபடி வேறு எதுவும் எல்லாத்துக்கெல்லாம் போயிட்டுலாம் இருக்க மாட்டோம், போய் தங்கிலாம் இருக்க. இப்போலாம் ஒன்றாக்கா அந்த பக்கம் வீட்டில் தான் நிற்கும் போய் அது அம்மா வீட்டுக்கு போடுவோம், அவ்வளோதான். அதுமாரி இந்த காலத்தில் அப்போல்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்ததுன்னா ஏதாவது ஈவெண்ட்டாக இருந்தால் தான் அம்மா வீட்டுக்கு போகலாம், இதுதான் போவாங்க, மற்றபடி போக மாட்டாங்க. ரெண்டாவது ரொம்ப தூரமாக வேறு கட்டி கொடுத்துருவாங்க, அது வண்டி கட்டி எங்கேருந்து வந்து சேர்றதுக்குள்ளே அது பொழுதே போயிடும், அதனால் வராது. அது பொதுவாக அவன் போகிறது அதுக்குள்ளே ஊரில் போய் செட்டில் ஆகிடும், அங்கே கமிட்மெண்ட்ஸ் அப்படியே போயிடும் இல்லைங்க. இது ஒரு ஸ்டோரி யாருக்குமே தெரியாமல் மறைச்சிட்டாங்க, இந்த கடைசியாக ஒரு பொறி வச்சு பில்டிங் விழுது இல்லையா? ஆமாம், அது தெரியாதா? தெரியாதுதான், இவங்களாம் மறைச்சிட்டாங்க. கடைசியில் ஆஃப் நம்மளுக்கு வச்சுருவாங்கன்னு தெரியாது. நல்லதங்கால கதை இல்லையா? கடைசியில் அப்படி தான் அது முடியும் அந்த கதை. அவன் ஒரு பொறி வச்சு பந்தலை இடிச்சு விட்டு எல்லாரையும் அழிச்சிருவான், மனைவியோட சொந்தக்காரவங்க மச்சான் எல்லாரும். அதனால அண்ணவர்களுடன் கூட அரசர்கள் எல்லாம் ஒன்றா சேர, யார் யார் சேர? அரசர், பாண்டியராஜா, அப்புறம் சோழராஜா எல்லாரும் சேர ஆனைய அவரும் கூடி மண்ணு திரு ஆளவாய் மணிக்கோயில் வந்தணைந்தார். ஆளவாயில்ங்கிறது மணிக்கோயில்னு ஒரு விஷயத்துக்கு சொல்கிறார். இப்போ ஏன்னா சேகரார் சாமி அப்பர் சாமி கோயில் வகைகள் என்று சொல்கிறார். அதில் பெருக்கார் சிறைக்கணிந்த வருமான் முறையும் திருக்கோயில் ஒரு 70 கரக்கோயில், ஞாழல் கோயில், கொகுடி கோயில், மணிக்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் சொல்லுவார். ஆளவாய் மணிக்கோயில்னு சொல்கிறார் பாருங்க. திரு ஆளவாய் அமர்ந்த செஞ்சடையார் கோயில் வளம் வருவார் முன் வேந்து இறைஞ்சிவன் தொண்டர் வழி தொண்டு தருவாரை போற்றி செய்து தாழ்ந்து எழுந்து வாழ்ந்த தமிழ் பெருவாய்மை மலர் புனைந்து பெருமகிழ்ச்சி பிறங்கினார். சுந்தரபடி வழிபாடு செய்தார். நம்முடைய துரதிஷ்டம், நம்முடைய தவமின்மையினால இந்த சாமியார் ஆளவாய் பெருமானுக்கு அருளி செய்த பதிகம் கிடைக்கவில்லை. எத்தனை சுவையாக அருளி பண்ணாருன்னு நமக்கு தெரியல இல்லையா? என்னென்ன திருவிளையாடெல்லாம் பண்ணுறாரோ அதெல்லாம் தொகுத்து வச்சு ஓட்டிட்டு இருப்பார் அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். சாமியை திரு ஆளவாய் அமர்ந்த செஞ்சடையார் கோயில் வளம் வருவார் முன் வீழ்ந்து இறைஞ்சி. சாமி வளமா வந்து வன் தொண்டர் வழி தொண்டு தருவாரை போற்றி செய்து தொண்டு தந்தவராகிய சுக்கநாத பெருமானை தாழ்ந்து எழுந்து வாழ்ந்த தமிழ் பெருவாய்மை மலர் புனைந்து பெருமகிழ்ச்சி பிறங்கினார். சுக்கநாத பெருமானை வழிபாடு செஞ்சார், பதியம் பாடினார் சொல்றார். பதியம் கிடைக்கவில்லை. தர்மியாதன் அடிவர்களுக்கு ஆன்மார்த்த தலையாது. தர்மியாதனுக்கு எல்லாருக்குமே தர்மியாதனை கும்பிட, தர்மியாதன சிவபூஜை எடுத்தாலே எல்லாருக்கும் எதுதான் ஆன்மார்த்தம்? சொக்கநாத சுவாமி தான். ஆவாகனமே சொக்கநாத ஆசனாய நம, சொக்கநாத மூர்த்தியை நம்ம, சொக்கநாதாய நம. அதுதான் இதுதான் நம்ம ஆவாகனம் பண்ணி கொடுப்பாங்க பூசையில். ஆனால் அவர் தான் நமக்கு ஆன்மார்த்த மூர்த்தி. நம்ம வேணா என்ன வேணா பேர் வச்சுக்கலாம், ஆனால் அவர் தான் இருக்கார் பூசையில். நமக்கெல்லாம் ஆன்மார்த்த மூர்த்தி அவர் தான். தர்மியாதனத்துக்கு ஆன்மார்த்த கஷேத்திரம், பூஜா கஷேத்திரம், பூஜாமூர்த்திக்குரிய கஷேத்திரம் மதுரை, குருஸ்தானம் திருவாரூர், ஆட்சிஸ்தானம் தருமபுரம். அதனால் தருமையும் கமலையும் விரிதமிழ் குடலும் திருநகராக அரசு வீட்டிற்கும் அப்படின்னு பண்டாரமணிக்கு மேலே பாட குமரபுர சுவாமி. திருவாரூர் கமலை ஞானப்பிரகாசர் செஞ்சார் குருஞான சுந்தர். திரு ஆளவாய் அமர்ந்த செஞ்சடையார் கோயில் வளம் வருவார் முன். பாட்டு வச்சிருந்த பாட்டு பதியம் இல்லையா? இருந்தால் தானே சொல்லுவார். வாழ்ந்த தமிழ் பெருவாய்மைன்னு இருக்கு. பொதுவாக தமிழ் பாடினாருன்னு இருக்கு, அவ்வளோதான். வேற ஒன்றும் பதியம் பாடின மாதிரி இல்லை. பதியத்தை இருந்தால் சொல்லியிருப்பார். அவர் காலத்துல இல்லை, கிடைக்கல, இந்த பதியம் கிடைக்கல, அழிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஓட்டிருக்காரு போல் இருக்கு, அதான் அழிச்சிட்டாரு. மீண்டும் வேண்டும் வேணா வச்சோம். படியேறு புகழ்ச்சேரர் பெருமானும் பார்மிசை வீழ்ந்து
அடியேனை பொருளாக அளித்த திருமுகக் கருணை முடிவேது என்று அறிந்திலேன் என மொழிகள் தடுமாற கடியேறு கொன்றையார் முன்பரவி களி கூர்ந்தார். சேரர் எப்படி வழிபாடு பண்ணாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு எத்தனை உலகத்தில் ராஜா இருக்கான், அத்தனை பேரை விட்டுட்டு இவருக்கு தானே சாமி லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சார். அந்த லெட்டர் கொடுத்த சாமியை பார்க்கறதுனால திருமுகப்பாசனம் கொடுத்த சாமியை பார்க்குறார். அடியேனை பொருளாக அளித்த திருமுகக் கருணை முடிவு ஏது என்று அறிந்திலேன் என மொழிகள் தடுமாற கடியேறு கொன்றையார் முன்பரவி களி கூர்ந்தார் என்று சொல்லி அப்படி சாமிக்கு முன்னாடி வழிபாடு செய்தார்னு இருக்கார். அதான் பாட்டு, அவ்வளோதான். செம்பியனாருடன் செழியர் தாம் பணிந்து சேரருடன் நம்பியும் முன்புறத்து அணைய நன்னிய பேர் வகையால் கும்பர்பிரான் கோயிலில் நின்று உடன் கொடுபோய் இருவர்க்கும் பைம்பொன் மணி மாளிகையில் குறை வருத்தார் பஞ்சவனார். உடனே சாமி தரிசனம் பண்ண உடனே நேரம் எங்கே போகிறாங்க? அரண்மனைக்கு போயிடுறாங்க. அரண்மனையில் போய் ரெஸ்ட் வந்துருக்காங்க. ரொம்ப தூரமாக நடந்ததுனால செம்பியனார் உடன் செழியர் தாம் பணிந்து சேரர் 3 பேர் இருக்காங்க பாருங்க. செம்பியன் என்பது சோழர், செழியர் என்பது பாண்டியர், சேரர் என்பது சேரராஜா. இப்படி 3 அரசர்களும் ஒன்றா வழிபாடு பண்ணியிருக்காங்க தெரியுது ஒரே நேரத்தில். பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? அது இந்த காலத்தில் அரசர்கள் ஒத்துமையாக இருந்திருக்காங்க அந்த பீரியடில் அப்படிங்கிறது. ஒன்றுக்குள்ள ஒன்று. அதே மாதிரி சோழராஜாக்களுக்கு சேரர் வந்து மச்சான் முறை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பாங்க. அவங்க ஒருத்தன் கொண்டாங்க கூட தான் 3 பேரும். ஆனால் சண்டையை போட்டு போனோம் பீரியட் வரும்போது சொந்தக்காரன் தான் நடிச்சுப்போம். மச்சா மாமோட தான் சண்டையே பாதி நடக்கும். சொத்துனால சண்டை வந்து பங்காளி வீட்டில், மரியாதைனால சண்டை வந்து மச்சான் வீட்டில். மரியாதை எனக்கு மரியாதை கொடுக்கல, என்ன கூப்பிடல, என்ன சொல்லலை, என்ன முடிட்டு வச்சு தெரியல. அதுதான் மருமகன் கூட எடுக்கிற ஃபஸ்ட்டு இதே அதுதான். அவங்க அப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? உன் தம்பி என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டானா? அவர் மெசேஜ் அனுப்பிச்சானா? நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் பார்த்தானா? அப்படிலாம் எல்லாம் தகவல் சொல்லுவேன். எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில் சொல்லுவேன். நீ முடிவு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் எல்லாம் பேசுவேன். அதுதான் அதுதான் பிரச்சனையே. இங்கே பத்திரிக்கையில் பேர் போடல, முதல்ல போடலையா? பேர் வந்து போல்டாக இல்லை, டல்லாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை தான். அதில் தான் பார்த்தீங்கன்னா மருமகனுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்பாங்க. லட்டு சின்னதாக இருக்கா? மருமகனுக்கு தான் அதனால முதல் முக்கியத்துவம். மாமியார் வீட்டில் போனீங்கன்னா பொண்ணுக்கே மரியாதை இருக்காது. நல்ல மருமகனாக இருந்தா மருமகனுக்கு முன்னாடி நின்றுலாம் பேசலாம் மாட்டாங்க மாமனார் எல்லாமே. தண்ணி கூட வரமாட்டாங்க. ஆமாம், கதவு தான் நிற்பாங்க, அருகாப்பு தான் நிற்பாங்க. அப்போ தான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் சொல்லு அப்போ தான் மாமியார் மருமகனுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. மாமியார் இடத்துல மருமகன் போக மாட்டார். அதேமாதிரி மாமனாரும் கூச்சமாக தான் பேசுவார். அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இருக்குது எல்லா இடத்துலையும், பல இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப யாருக்கு ஒரு இடத்துல இருந்தால் மாறி போயிட்டு. இப்போ ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் இந்த நாள் நேற்று. பொண்ணு நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு இந்த 3ஆம் தேதி கல்யாணம் பண்ணலான்னாக்கா அவன் பொண்ணோட அம்மாவை ஆஜிலே போயிட்டான். மாமியார் ஆஜிலே கல்யாணம் பண்ணிட்டான். போய் வடநாட்டில் நடந்த கதை 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. வீட்டில் பார்த்தேன். அப்படி போயிட்டு இருக்கின்ற காலகட்டம் வச்சுங்கப்பா. அப்படி போடு. அதனால அப்படி மாம மைத்தனர்களாக இருக்கக்கூடிய சேர சோழ ராஜாக்கள், பாண்டி ராஜாக்கள் அங்கே இருக்கிறாங்க. நம்பியும் முன்புறத்தனைய நன்னிய பேர் வகையால் கும்பர்பிரான் கோயிலின் நின்று உடன் கொடுபோய் இருவர்க்கும். அப்படி இருவருக்கும்னா யார்? அது சேரராஜாவுக்கும் சுந்தரமூர்த்தி சாமிக்கும். ஏன்னா இப்போ 2 பேரும் புதுசாக தூங்க 2 பேர் தான். மற்ற 2 பேரும் அங்கேயே இருக்கிறவன் தான். மற்ற ராஜான்னு ஒருத்தன் மருமவன். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பைம்பொன் மாளிகையில், அதனால் பைம்பொன் மாளிகை, மாளிகையில் செவத்துலலாம் தங்க தோடுகளை புதைச்சிருக்கிறாங்க.
ஒரு காதலை கையில் வாங்குறதுக்கே நமக்கு ஒன்றும் வழியாக காணுங்க. வெளியில் ஆமாம் வெளியில் புறத்துலலாம் டைல்ஸ் போட்டிருக்கான், வெளிலலாம் தங்க ஓடு போயிருக்கான். ஆமாம் பொன்மாளிகை துஞ்சன தேவர் காஞ்சிபுரத்தில் தான் சொல்கிறாங்க. சில பேர் காஞ்சிபுரத்தில் இல்லைங்கிறாங்க. ஆமாம் பொன்னியின் செல்வன் இங்கே சொல்லுவார். ஆனால் இவர் கலைக்கோவன் இவர் வேறு என்ன குடவாயில் இவங்கெல்லாம் வந்து அது வந்து பழையாறில் தான் வாய்ப்புங்க. பொன்மாளிகை துஞ்சன தேவர்னு இருக்குது, எனக்கு காஞ்சிபுரத்தில் துஞ்சனான்னு எங்கேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. பொன்மாளிகை கட்டியிருக்கான் சார், என்ன பார்த்துங்க. அப்போ ஒரு ராஜா அப்பா அம்மாவை கட்டி கொடுத்துருக்கான். சுந்தர சோழர் அதில் தான் சுற்றிருக்காங்க. அதனால் பொன்மாளிகை துஞ்சன தேவர்னு பேர். அதேமாதிரி ராஜேந்திர சோழனுடைய முதல் பையன் பேர் ராஜாதிராஜ சோழன்னு பேர். அவன் கொப்பம்னுங்கிற ஊர், இந்த கொப்பம் நம்ம இது ஆந்திரா சித்தூர் பக்கத்தில் ஒரு ஏரியா, அங்கே தான் அந்த கொப்பத்தில் போர் நடந்தது. போர் நடக்கும்போது ஆனைமேல் உட்காந்து சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது வேல் பாதி செத்து போயிட்டான் ராஜா. அதனால் அவன் ஆனைமேல் துஞ்சன தேவர் அப்படின்னு குடிக்கும் திருவாலங்காட்டு சேர்ப்பார். அதே மாதிரி கரூர் தேவரை மேற்கெழுதின தேவர் அப்படின்னு சொல்கிறார். அவர் எப்படி என்ன ஆனார்னு தெரியல. செம்பியன் மாதேவியோட தந்தையா மனைவி கணவனார் கண்டராயத்தை சொல்லிட்டு நான் கரூர் தேவர் சொல்லிட்டேன்னா நம்ம கண்டராயத்தை அவரை மேற்கெழுதின தேவர்னு இப்படி குறிக்கிறாங்க. அப்படி ஒரு ராஜாவுக்கு ஒரு பேர். அவர் கொப்பத்து பேரில் ஆனைமேல செத்ததுனால ஆனைமேல் துஞ்சன தேவர்னு பேர் இந்த ராஜா. இதெல்லாம் பேர். அவள் இந்த 3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. குறைவறுத்தார் பஞ்சவனார் உளமகிழ கும்பிட்டு அங்கு உரையுநாள் உதியருடன் கிளரொளிப்பூன் வன்தொண்டர் தாமிருந்த இடங்கழுமி வளவனார் மீனவனார் வளம் பெருக மற்றவரோடு அளவலாவிய விருப்பால் அமர்ந்து கலந்து இனிதிருந்தார். சுந்தரமூர்த்தி சாமி 3 ராஜாக்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க. ராஜாக்கள் சேர்ந்திருந்தா கழிப்புக்கு குறைவா சொல்லுங்க. சாதாரண ஒரு மத்திய அமைச்சர் இருந்தாலும் ஐடிசியில் ரூம் போடுறானுங்களா? ஐடிசி தானே இங்கே இருக்கேன், கிண்டியில் இருக்கேன். அங்கே தான் தங்குறாங்க. மத்திய அமைச்சர்கள் வந்தால் தங்குறது அங்கே தான். மோடி வந்தாலும் இங்கே தான் தங்குறாரு. அதில் தான் அமித்ஷா வந்தார், இப்போ அதில் தான் தங்குறாரு. கவர்மெண்ட் இருந்தாங்க அமித்ஷானா ஐடிசியில் தங்கினார்னு நினைக்கிறேன். முன்னாடி ஜனாதிபதி வந்தப்போ ஐடிசியில் தங்கினாங்களா? தரவத்தில் வந்தப்போ இடையில ஐடிசியில் தங்கியிருந்தார். அவ்வளோ பெரிய ஹோட்டல் அது. மினிமம் ஒரு நாள் தங்கினாவா? அவங்களுக்கு சாதாரண தான். மத்தியானம் அமெரிக்காவில் ஈவினிங் ஃப்ளைட் 3 மணி நேரத்துக்கு நான் அங்கே இருக்கணும்னு அதை கேன்சல் பண்ணிட்டு உடனே இன்னொரு ஃப்ளைட்டை போட்டு வந்து சாயங்காலம் சேர்ந்துடுறேன். ஒரு 3 மணி நேரத்துக்கு கூட வெயிட் பண்ண மாட்டேன். எக்ஸ்ட்ரா 2 லட்சம் ஆனால் கூட பரவாயில்ல. அவ்வளோ பைசா வச்சுக்கிறாரு. அவங்களே இவ்வளோ இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு அதை ஒன்றுமே கிடையாது. அவங்க டீ செலவு மாதிரி அதெல்லாம் நமக்கு ஒரு சாதாரண ஒரு கோயிலுக்கு போனால் 2000 ரூபாய்க்கு ரூபா இருக்கா, 1000 ரூபாய்க்கு ரூபா இருக்கா நான் பார்க்குறோம். அப்படி தான் அப்படியே இருக்கு நாடு, அப்படி இருக்காதான். அதனால பைம்பொன் மணிமாளிகையில் குறை வருத்தார் பஞ்சவனார் அப்படி உளமகிழ கும்பிட்டு அங்கு உரையும் நாள் உதியருடன். உதியர் என்பது சேர ராஜாக்களை குறிக்குது. கிளரொளிப்பூன் வன்தொண்டர் தாமிருந்த இடங்கழுமி. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற அந்த இடத்துக்கு கெழுமினா போய் யாரு? வளவனார் மீனவனார் சோழரும் சேரரும் பாண்டியரும் போய் இந்த ராஜாக்கள் சேரரும் அவர் தங்கியிருக்க இடத்துல போய் அவங்க டைம் பாஸ் பண்ணுறது. ஃப்ரீ டைமில் போய் பேசிகிட்டு இருக்கிறது இல்லையா, ஜாலியாக இருக்கிறது இல்லையா. கண்டிப்பாக மது இருக்காது. இப்போ இருந்தால் மது கண்டிப்பாக இருக்கும். நான் வெஜிடேரியன் இருக்க வாய்ப்பில் சுந்தரம் சாமி இருக்கார். 2 இல்லாத என்ன கழிப்போ அந்த கழிப்பு இருந்திருக்கும். ஆனால் வெஜிடேரியன் சாமி இவர் பிராமண பிள்ளை வேறு, அவர் குருக்கள் விட்டு பிள்ளை இவர். 2வது அருளாளர், நான் வெஜிடேரியன் கிடையாது, மது மாம்சம் கிடையாது. ஸோ அதனால் மாதுவும் கிடையாது. மாது இருந்தாலும் தொண்டு செய்யறதுக்கு வருவாங்க, மற்றபடி வேறு எந்த வாய்ப்பு இல்லை. அப்போ வேறு என்ன? சொக்கோட்டா விளையாடுறது, ஆட்டு சண்டை பார்க்குறது, கோழி சண்டை பார்க்குறது, யானை சண்டை பார்க்குறது, இதெல்லாம் தான். ஆமாம், பாட்டு டான்ஸு இந்த மாதிரியான என்ஜாய்மெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் எங்கே சார் பார்த்தீங்கன்னு கேட்காதீங்க. என்ன இதெல்லாம் பின்னாடி வருது. அதை சொக்கட்டான்
சீட்டு கட்டு காடு வச்சு பண்ணுறது நம்மள்ட்ட இல்லை. அது சொல்லி வந்து சதுரங்க அதான் சொக்கட்டான்னு உருட்டி விட்றது தானே. டான்ஸு பாட்டு இதெல்லாம் இருந்திருக்கும். அப்புறம் ஆட்டு சண்டை, மாட்டு சண்டை, யானை சண்டை இதெல்லாம் இருந்திருக்கும். கோழி சண்டை அதெல்லாம் பண்ணி வருது. பார்க்குறாரு சேரமான் பெருமாள் என்ன அழிச்சிட்டு போகிறாருல, திரும்பி சுற்றுறாரு. அங்கே போய் கொண்டாடுறாரு வச்சுக்கிட்டு சுற்றுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா இது ஆட்டு சண்டை பார்க்குறாங்க, கோழி சண்டை பார்க்குறாங்க. சின்னதாக 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லை, 2 பேரும் தனியாக போய் ஒரு பார்க்கில் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, இப்படியெல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க 2 பேரும் டெவலப் பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியுது. அதனால் புதியருடன் கிளர் ஒளிப்பூன்வன் தொண்டர் தாமிருந்த இடங்கெழுமி வளவனார் மீனவனார் வளம் பெருக மற்றவரோடு அளவலாவிய விருப்பு. அளவலாவுதல் நடத்தும், உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்கிறது, கையை பிடிச்சிட்டு பேசிட்டு அன்புனால ரொம்ப பிடிச்சவங்க, நெருக்கமானவங்க, ரொம்ப ஆளாங்க அடிச்சு பார்க்குற சந்தோஷமாக என்ன பண்ணுவோம், வந்துட்டு போய் கையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே கதையாக பேசுகிற பாருங்க. ஒரு நாள் தெரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படிங்கிற ஒரு அந்த அன்பு. அளவலாவிய விருப்பால் அமர்ந்து கலந்து எழுதியிருந்தார். 3 பேரும் உட்காந்து பேசி 4 பேரா நம்ம 4 பேர் உட்காந்து பேசி. அந்நாளில் மதுரை நகர் மருங்கு அரணார் அமர்பதிகள் பொன்னாரம் அணிமார்பில் புரவலர் மூவரும் போத சென்னாவின் முனைப்பாடி திருநாடார் சென்று இறங்கி சொல்மாலைகளும் சாத்தி தொழ திருப்பூவனத்து அணைந்தார். இப்போ பரங்குன்ற பிரிடி தான் வராங்க. அப்படியா இருக்கும்பொழுது சேத்திராட நம்ம போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்திருக்கிறது இருக்குது தானே. முதல்ல 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம், 1 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை நாளைக்கு ஒரு முக்கியமான டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணுங்க, நாளைக்கு கிளாஸ் பண்ணிடுங்க, நாளைக்கு போகலாம், திருப்பூவனத்துக்கு கூட்டு போகிறேன், வண்டியில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். என்ன பாண்டியராஜ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய பேசாமல் இருங்க, எல்லாரும் நான் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் இருப்பார். அதெல்லாம் முதல்ல திருப்பூவனத்துக்கு போகிறாங்க. திருப்பூவனம் முதல்லேருந்து கிழக்க இருக்கா? மேற்க இல்லை, மேற்க பரங்குன்றம். திருப்பூவனம் முதல்லேருந்து கிழக்க தான். கீழடி தாண்டி போகணும், கீழடி தாண்டி போகணும். வடக்கே இருக்கலாம். ராமேஸ்வரம் அதான் இந்த பக்கத்தில் இருக்கு. இந்த பக்கம் மதுரை இருக்கு இல்லையா, மதுரையிலேருந்து இந்த பக்கத்தில் அதான் கீழே தான் காமிச்சனே, அப்படிதான் இருக்கு. ஆமாம் ரைட். திருப்பூவனம். திருப்பூவனம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான தலம். பொயிலாரும் திருப்பூவனத்தம் புனிதனார்க்கேனர் அப்பர் சுவாமி யாவனச் சிலையினாரை பூவனக் கிழவனாரை புலியூரி அதலனாரை ஏவனச் சிலையினாரை அவரே எழுதவல்லாருன்னு பொன்னணையாள்னு ஒரு தாசி இருந்தாங்க அந்த ஊரில். அந்த அம்மையாருக்கு பெருமானுக்கு, அந்த ஊர் பெருமானுக்கு உற்சவம் கொண்டாடணும்னு இருப்போம். அதனால் ஏதாவது ஒரு தங்கத்தில் திருமணி செய்ய வேண்டும்னு அவங்களுக்கு ஆசை. ஆனால் தங்கம் அந்தளவுக்கு கையில் இல்லை. சரி என்ன பண்ணலான்னு மனம் வரைஞ்சி இருந்தாங்க. அப்போ எல்லாம் உள்ள சித்தராக சாமி அங்கே போனார். சித்த புருஷராக போய் அங்கே வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டார். வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மையார்ட்ட என்ன இது மாதிரி இவங்களுக்கு என்ன கவலைன்னாரு. கதை நான் முழுசாக சொல்லலை, மட்டும் சொல்கிறேன். அப்புறம் இது மாதிரி எனக்கு இது மாதிரி சாமிக்கு சிலை செய்யணும் நான் சொன்னேன். அவங்க வீட்டில் உள்ள பித்தளை பாத்திரம்லாம் ஒன்று வெளில வையினார். எல்லா பாத்திரத்தையும் என்னென்ன சட்டி சாமா கொண்டாடலாம் இருந்தது எல்லாத்தையும் ஒன்று இந்த மாதிரில வச்சாங்க. துணரை ஓதி புஷ்ன்னு அடித்தார். அவ்வளோதான், எல்லாம் போனா போச்சு. பிரசவாதம் செய்த படலம்னு அதுக்கு பேர். திருநீர் ஊதி போட்டார். எல்லாம் தங்கமாக பாருச்சு. இதை வச்சு சிலை செஞ்சுக்கோண்டார். சிலை செஞ்ச உடனே அந்த சிறந்த அந்த பாத்திரத்தில் கொண்டே பார்த்து ஆசாரிகிட்ட கொடுத்து அந்த அம்மா சிலை செஞ்சாங்க. பூவனத்து சாமி அழகாக வெளிப்பட்டார் பாருங்க. விலை எடுத்து உருக்கு வார்த்தை எடுத்து பார்த்தோன்னே ஆஹா இவர் தமக்கு அகப்பட்டார் அச்சோ அழகியவாரேன்னு கண்ணத்துக்குள்ளாங்க பாருங்க. அப்படியே கண்ணை தழும்பா போச்சு சாமிக்கு. அந்த தழும்போடே என்ன இருக்கார் அந்த கோயிலில் சாமி போனீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கலாம். அதை அப்படி அழகா இருக்காரே இவர் நமக்கு வந்துட்டாரேன்னு சொல்லி கண்ணத்தை கேளுனாங்களா. அந்த பூவனத்து சாமி கண்ணத்தில் தழும்போட இப்போ நேற்று கூட ஃபேஸ்புக்கில் யாரை போட்டிருந்தாங்க, எடுத்து கூட வச்சுருந்தேன். அதான் கண்ணத்தை வந்துட்டு தழும்பு பாட்டுருவாங்க அவங்களுக்கு. இந்த தாசி அந்த அம்மையார் பொன்னணையாள்னு பேர் அவங்களுக்கு. அவங்க கிள்ளன தழும்போடே சாமி இந்த கோயிலில் இருப்பார். அப்படி அப்பேற்பட்ட கஷேத்திரம் இது. அப்பர் சாமிக்கு சிவலிங்கமாக தெரிஞ்ச தலம் எல்லாமே இது. இந்த கஷேத்திரத்தை சொல்லுவாங்க எல்லாமே மணலில் சிவலிங்கம். ஞானசம்பந்தருக்கு எல்லாமே மணலை சிவலிங்கமாக தெரிஞ்ச கஷேத்திரம் இந்த திருப்புவனம்ங்கிறது. வைகை ஆற்றங்கரையிலே இருக்குது. இந்த திருப்புவனத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுவது ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. திருப்புவனத்தில் போய் வைகை ஆற்றங்கரையில் தர்ப்பணம் பண்ணுவது என்பது அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப அதை இதாக கொண்டாடுறாங்க. மதுரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு முறை அன்னை அந்த இப்போ சொன்னாலியா கார்த்தியோட
அவரோட தான் போனோம். முதல்ல நேரம் மதுரையிலேருந்து காலையில். ஆமாம், சொக்கநாத சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக புறப்பட்டு திருப்புவனம் போனோம். திருப்புவனம் தரிசனம் பண்ணிட்டு திருப்புவனத்துலேருந்து நேராக மதுரை திரும்ப வந்து அப்புறம் அப்படியா அப்புறம் திருவாதூர் போனோம். திருவாதூர் போயிட்டு திரும்பி ஊருக்கு வந்தாச்சு. மதுரையில் வந்து இது தன்னைத்தானே பூசித்தார் இருக்காரு, என்ன சாமி அவர், இன்மையில் நன்மை தருவார். அவரை கும்பிட்டுட்டு, இல்லை நான் ரெண்டு தடவை போனேன், 2 தடவையும் அவரோட தான் போனேன். அதனால 2த்தையும் கலந்து சொல்கிறான்னு நினைக்கிறேன். இன்மை நன்மை தருவார் பார்த்து ஒரு தடவை, இது ஒரு தடவை. இன்மை நன்மை தருவார் சாமியே பூசித்தார். அவர் தன்னைத்தானே பூசித்து சாமி. அது புக்கநாதரே தன்னை பூசிச்சிட்டு கோயில் இந்த கோயில். ஆமாம், பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி பாண்டியராஜா பட்டாபிஷேகம் ஆகிறதுக்கு முன்னாடி செல்லூர் வந்து இது திரு ஆப்பனூர் தான் செல்லூர். மதுரைக்குள்ளே இருக்குங்க. அது மதுரைக்குள்ளேயே சிட்டிக்குள்ளே இருக்கு. இதெல்லாம் என்னென்னு உங்களுக்குலாம் தெரியலையா? என்ன பேசிட்டுருக்கோங்கிறது டாபிக், இடத்த பற்றி பேசும்போது என்ன எல்லாம் ஆசையாக தான் இருக்கு கேட்க. வரும் அடுத்த வாய்ப்பு வரும்போது ஏற்பாடு பண்ணுவோம். எல்லாமே தலையாத்திரைக்குன்னு ஒரு உண்டியல் ஏற்பாடு பண்ணிருங்க. உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒரு உண்டியலை வாங்கி வச்சுருங்க. உங்களுக்கு கிடைக்கிறது 200 ரூபா 300 ரூபா டக்கு டக்குன்னு அதில் போட்டு வச்சுட்டே இருக்கணும். இது தலையாத்திரை உண்டியல். ரொம்ப தருமையான திருமணம் முதல்ல இருக்கு, மட்டமாக இருக்குது, ரொம்ப தங்கில ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், நான் நாங்கள் தலையாத்திரை போனோம் ஒரு தடவை. இது மாதிரி சன்னியானத்திட்ட மதுரைக்கு போகிற திட்டமே இல்லை. பொன்னமராஜ் போயிட்டு பொன்னமராஜ் திருவையாறு போயிட்டு அங்கே சத்த பக்கம் பக்கத்தில் தலையாத்திரெலாம் பார்த்துட்டு மறுநாள் காலைல மத்தியானமாக பொன்னமராஜ் முடிச்சுட்டு நேராக மதுரைக்கு ஈவினிங் போயிட்டுறது பார்த்துட்டு வரலான்னு ஐடியா பண்ணோம். ஒரு திடீர்னு யோசித்தேன், சரி அந்த மாதிரி மதுரைக்கு போய் பார்த்துட்டு உடனே திரும்பி வரது சாத்தியம் இல்லாதது. அதனால் 20 தங்கிட்டு மறுநாள் காலையில் பார்ப்போமான்னு யோசிச்சுட்டு போய் தங்குறதுக்கு நான் போனால் சன்னியானத்தில் கேட்டேன். நம்ம இடத்துல தங்கிறாண்ணே உடனே போயிட்டு அங்கே எனக்கு சொல்லிட்டாங்க. சன்னியானம் சொன்னால் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இல்லையாண்ணா. அப்புறம் ஏசி ரூம்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அழகாக இருந்துச்சு, நல்லா அழகாக மறக்கவே முடியாது இந்த மதுரை ட்ரிப்பு எங்களால். ஏசி ரூமில் எல்லாம் ஃபேமிலியோட தங்கி இருந்துட்டு ரூமில் மண்டபத்தில் மணமக்கள் அறையும் இங்கே இருந்துட்டு வெளியிலேருந்து தங்கினேன். காலையில் எழுந்து பூஜை இதெல்லாம் முடிச்சுட்டு சாமி போய் தரிசனம் பண்ணிவிட்டு என்ன சொக்கநாதர் என்ன கொஞ்சம் கிராக்கி பேர் வழி கொஞ்சம் பொழுது 5-4 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்கும். நீங்கள் அப்போ தான் சீக்கிரம் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த கிராக்கியில் முதல் வந்து அண்ணாமலையார் ஒரு ஓவர் கிராக்கி. காலையிலே வந்துடும் கூட்டம். எத்தனை சீக்கிரம் போனாலும் 300 பேர் இருப்பான் முன்னாடி மதுரையில். ஆமாம், 1 மணி நேரம் ஆகும் கண்டிப்பாக, குறைந்தது 1 மணி நேரமாவது ஆகும் சாமி பார்க்க. மத்தியானம் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு நேராக நாங்கள் கள்ளழகருக்கு வந்துட்டோம். அங்கேருந்து புறப்பட்டு கள்ளழகருக்கு மத்தியானம் 12 மணி சாத்திர நேரத்துக்கு கரெக்டாக வந்தோம். நேராக கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. கடைசி மத்தியானம் உச்சிகால பூஜை ஆச்சு. கள்ளழகர் சன்னதியில் உட்காந்து திருமாலை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே டக்குன்னு அவர் மேலே கார் மேலே போகுது. பழமுதிர்ச்சோலை தாண்டி போய் அங்கே ராக்காயி தீர்த்தம்னு மேலே இருக்குது, நூபுர கங்கைன்னு பேர், சிலம்பாறு. மத்தியானம்லாம் 1 மணி நேரம் வெய்ய நேரம் நல்லா குளிச்சுட்டு அதில் ஒரு விதமான அனுபவம். அது குரங்கு இருக்கும், காட்டு எருமை இருக்கும். அங்கெல்லாம் போலங்க. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு திரும்பி வந்து நேராக தஞ்சாவூர் வந்து பெரிய கோயில் பார்த்துட்டு வீட்டுக்கு வரது 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி வந்தாச்சு வீட்டுக்கு. காரில் ஓன் வாகனம் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தலையாத்திரெல்லாம் சொந்த வாகனம் இருக்குங்கும் போது குலசேகரப்பட்டு காளையார் கோயில், சிவகங்கை, சுழியல், திருவள்ளஞ்சுழியில் சுழியல். எவ்வளோ ஒரு தலையாத்திரையில் தான் அனுபவமே கிடைக்குங்க.
நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வகுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் தான், தேரி இங்கே உட்காந்து படிக்கிறதுனா எக்ஸிக்யூஷன் ஆகணும் இருக்கான்னு பார்த்தா தலையாத்திரை தான். திருவிழா தலையாத்திரை ரெண்டுக்கு போனால் தான். இப்போ தலையாத்திரை தான். உலகத்தை ஆள புறக்கின்றவங்கிறதுனால மூவரும்னா 3 ராஜாக்கள் போத சென்னாவின் முனைப்பாடி திருநாடார்னார். சுந்தரமூர்த்தி சாமி நாடாரன்னு கேட்காதீங்க, திருநாட்டை சேர்ந்தவர்னு அர்த்தம் இல்லையா. சென்னாவின் முனைப்பாடி திருநாடா இருந்தார். பாத்திரம் வச்சிருக்க ஆர்டர் போட்டிருக்கவரு. சென்னாவின் அர்த்தம் எப்போது சிவருமானே பாடக்கூடியவர் அர்த்தம். சென்னாவின் முனைப்பாடி திருநாடார் சென்று இறைஞ்சி சொல்மாலைகளும் சாத்தி தொழ திருப்புவனத்து அணைந்தார். இப்போ மதுரையிலிருந்து திருப்புவனம் போகிறதுக்குள்ளே பல தலங்களை பார்த்துருக்காங்க. இப்போ என்ன நிலைன்னு நமக்கு தெரியல அதெல்லாம் இல்லையா. நேடு திருப்புவனத்து அணித்தாக நேர் செல்ல மாடுவரும் திருத்தொண்டர் மன்னியா பதிகாட்ட தேடுமறைக்கு அரியாரை திருவுடையார் என்றெடுத்து பாடு திசையில் பூவனம் இதோ என்று பணிந்து இணைவான். இதோ பூவனம் தெரியுது பாருங்க சுவாமின்னு காமிச்சாங்க. சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட போகிறவங்கெல்லாம் உடனே இதான் பூவனமா இதோ அப்படின்னு தான் ஞானசந்தனமே நிறையா பாடி வச்சிருப்பார். அவர் இடைமரத்துக்கு போவார். அப்போ உடைய கலன் உண்பதும் உருடு பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழக்கு வாடாமலை வங்கன் இடாவரைகின்ற இடைமருது ஈதோ உடனே இதான் இடைமருதான்னு கேட்டுக்கிட்டே உள்ள போகிறார். முதல் தலையாத்திரையே அவரது நனிப்பள்ளிக்கு. வான் அணைய மலர்ச்சோலை தோன்றுவது எப்பதின்னு கேட்டார். உடனே அதுதான் நனிப்பள்ளின்னாங்க. உடனே சாமி அங்கேருந்து எடுத்தார். தோல் அப்பா தோல் உட்காந்துட்டு காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை படத்தொடரி கல்லி கவினி தூரைகள் பம்மி விம்மு சுடுகாடு அமர்ந்த சிவன்மேய சோலை நகர்தான் தேரைகள் ஆரை சார ஆரை சாய அதில் நாரைகள் ஆரல் வாரும் வயல் மேதி வேகும் நனிவள்ளி போலும் நமர்கால் இதுதான் நனிவள்ளியோ என்று கேட்டுக்கொண்டே பாட்டு போகிறார். சேத்திரத்துக்கேன்னு போகல, சேத்திரத்துக்கு போகிறதுக்கு முன்னே சேத்திரத்தை பாட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் அரையணி நல்லூரில் சாமி இருந்தார் ஞானசம்பந்த பெருமான். அண்ணாமலையின் வடிவம் அங்கு அமரர் பிரான் வடிவம் போல தோன்றுதலும்னார். அண்ணாமலை பார்க்கும்போது எப்படி தெரியுது அவருக்கு சிவபெருமானாவே தோன்றுகிறாராம் அண்ணாமலையார். அது ஞானசம்பந்தர் உடனே அங்கேருந்தே பாடுறார். உண்ணாமுல்லை உமையாளோடு உடனாகிய ஒருவன் என்ன அடுத்து ஆரம்பிச்சுட்டு பாடிக்கிட்டே போகிறார். அதே மாதிரி மதுகுன்றத்துக்கு வந்தார். விருத்தாச்சலத்துக்கு ராஜேந்திரப்பட்டினத்துலேருந்து, அதாவது இந்த நம்ம போனோம் இல்லையா ராஜேந்திரப்பட்டினம், இப்போ ராஜேந்திரபட்டினம் என்ன பேர் எருக்கத்தம்புலியூர்லேருந்து இப்போ மதுகுன்றத்துக்கு போகிறார். போகும்போது முத்தாறு வந்து அடி வீழ்தரு முதுகுன்று அணைவோமே என்று முதுகுன்றத்தை பாடிக்கிட்டே போகிறாருன்னு பார்க்குறோம். அது மாதிரி போகும்பொழுது அந்த கஷேத்திரத்தை எண்ணி பாடுவது. திருவாரூர் போகும்போது திருவாரூரில் பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே என்று சாமியை பாடிக்கொண்டே போகிறார் திருவாரூர் சாமி. அதனால் இங்கேயும் ஒரு சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட சொல்கிறாங்க, நேடு திரு பூவனத்துக்கு அனித்தாக நேர் செல்ல. அனித்தாகனா ரொம்ப பக்கமாக நடத்தும். மாடு வரும் திருத்தொண்டர் பக்கத்தில் வந்துட்டு இருக்கிற அடியார்கள் அந்த ஊருக்காரங்களும் ஆச்சரியமாக இருக்கும். இதுதான் பக்கத்தில் இதான் எங்கள் ஊருக்கு வந்து என்னது நாங்கள் என்ன சந்தை நினைச்சு இல்லை அந்த அனித்து வேறு அனித்தா 3 சரி நகரம், நீங்கள் சொன்ன 2 சரி நகரம் தானே அப்படி எழுதுவீங்க. தேடு மறைக்கு அரியாரை மன்னிய பதிகாட்ட தேடுமறைக்கு அரியாரை திருவுடையார் என்றெடுத்து பாடு இசையில் பூவனம் கீதோ என்று பணிந்து அணைவார். இதுதான் பூவனமோ என்று அழைக்கிறார். பூவனத்துக்குரிய பதியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது தான். திருவுடையார்னு இருக்கிறாராம் பாட்டை. இந்த புத்தகம் தான் 238வது பக்கம். ஆமாம், சோற்றுத்துறை அப்படியே சோற்றுத்துறை அடை மடனஞ்சே
இதெல்லாம்னா எல்லாரும் பித்தாபரை சூடி பெரை சூடி பெருமானே அருளாளா திருவுடையார் திருமாலும் அயனாலும் குருவுடையார் உமையாளை ஓர்வாகம் பறிவுடையார் அடைவார் வினை தீர்க்கும் பொறிவுடையார் உரைமூவனமீரோ சீரின் மிக பொழியும் திருப்பூவனம் ஆர விருப்பிடமா உறைவான் தனை ஊரன் ஊரைத்த சொல்வாளைகள் பத்திவை பாரில் உரைப்பவர் பாவம் அறுப்பரே. ஒரே ஒரு நினைவு எனக்கு வருது, அது மட்டும் ஞாபகப்படுத்தி. ஞானசம்பந்தருடைய தேவாரத்தில் கல்வெட்டில் அங்கே இருக்குது, அந்த கோயிலில் படிக்கிறோம். அதை பதித்த போதி படிக்கும் பொழுது அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் ரொம்ப அர்த்தம், ரொம்ப நுட்பமான அர்த்தம் போதிய ஒரு வெளிப்படையான கருத்தை ஞானசம்பந்தர் பதிஞ்சிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு பாட்டு பாடி வச்சிருக்காரு சாமின்னு. அதனால் அந்த பாட்டு என்ன அப்படிங்கிறத நான் நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா இங்கே சொல்லவே முடியாது, இந்த பாட்டுடைய கருத்தை இங்கே வெளியிலே பேச முடியாது பெண்கள்லாம் இருக்கிறதுனால. பரமாச்சாரிய அப்படி பாடி வச்சிருக்காருங்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிறதுனால அது நமக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடையாது, நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கருத்து. அதனால் நான் பெரியபுராண வகுப்பில் எடுத்து இந்த குரூப்பில் போடுறேன் இந்த பாட்டு. நீங்கள் அப்புறமேலுக்கு எடுத்து பொருள் படித்து பாருங்கள். நேரடியாக பொருள் இருக்காது அதுக்கு, ஒரே ஆசிரியர்கள்லாம் அப்படி ஒன்றும் அந்த பொருளை எழுதலை. ஆனால் வார்த்தைகளை நீங்கள் எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஆனால் அதுக்கு வேறு அதே பதிகத்தில் வேறு ஒரு செய்தியில் பார்த்தீங்கன்னா இதே செய்தியை சொல்லியிருக்காரு. எதுனாக்கா 3 அரசர்களும் வழிபாடு செய்த சொல்லுகிறார் ஞானசம்பந்தர். அது அப்பர் சாமி தேவாரம். இப்பதான் பார்த்தேன், அதுக்குள்ள இந்த பார்த்தா காட்ட காணும். இந்த முதல் திருமுறை 64வது பதிகத்தில் 5வது பாட்டு. அது நான் சொல்றது, நான் இப்போ முன்னாடி சொன்ன பாட்டு அது கிடையாது. இதில் என்ன குறிப்பு இருக்குன்னா, இதுலேயும் 3 அரசர்களும் வழிபட்ட செய்தி சொல்லியிருக்கார் ஞானசம்பந்தர் திருப்போணத்தில். கூறார்வாளி சிலையிற்கொத்து கொடிமதில் கூட்டழித்த போரார்வெள்ளி மெல்லியலாளோர் பால் மகிழ்ந்தானிடமாம் ஆறா அன்பில் தென்னர் சேரர் சோழர்கள் போற்றி செய்ப்ப தேரார் வீதி மாட நீடும் தென்திருப்புவனமே அப்படின்னு சொல்லி அங்கேயும் சேர சோழ பாண்டியராஜாக்கள் பாடினா சொல்லுகிறார். அந்த பதியத்தில் நான் சொன்ன பாட்டு இருக்குது. அது என்ன பாட்டுனாக்க 7வது பாட்டு. பைவாயரவம் அறையிற் சாத்தி பாரிடம் போற்று செய்ப்ப மெய்வாய்மேனி நீரு பூசி அருகந்தாரிடமாம் கைவாழ் விளையார் மைந்தரோடும் கலவியினால் நெருங்கி செய்வார் தொழிலின் பாடல் ஓவா தென்திருப்புவனமேங்கிறார். அந்த கலவி நேரத்தில் அவங்க 2 பேரும் கலவி நேரத்தில் ஆணும் பெண்ணுமா சந்தோஷமாக பாடக்கூடிய பாடல் அப்படிங்கிறார். அந்த பாடல் சத்தம் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய போகணும்னு காட்டுறாரு. ரொம்ப ஆச்சரியமான கருத்து. அதில் ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தையை போட்டிருக்காரு. அது வீட்டில் போய் படித்து பாருங்க எப்படி இருக்குங்க. அந்தளவுக்கு அது நேரடியான பொருள் துணிக்கவே பாடி வச்சிருக்காரு ஞானசம்பந்தர் அந்த கருத்தை. அதுக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது இல்லவே கிடையாது, நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது கார்த்தி என்கிட்ட வாதம் பண்ணிட்டு இருந்தார். அப்படிலாம் கிடையாது, நேராகவே சாமி சொல்கிறார் இந்த பாட்டில். அப்படியே வார்த்தை இருக்கும்போது நீங்கள் ஏன் நேரடி பொருள் புரியும் பொழுது தான் நம்ம மாற்றுக்கிறதுக்கே புரியாத போது தான் மாற்றுக்கிறதுக்கே போகணும். நேரடியாக விளங்க வச்சிருக்கும் போது நமக்கு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அந்த பூவனத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு இந்த பதியத்து பேசும்போது. அதனால் அப்படி இந்தெல்லாம் பண்ணல, இந்த பாட்டை அப்படி பாடியிருக்காங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இவரும் பாரு 3 அப்போது இந்த தலத்துக்கு மதுரையில் எப்பொழுதும் 3 ராஜாக்களே மேக்ஸிமம் கூடியிருப்பாங்க போல் இருக்கு. அவர் காலத்துலேயும் இது நடந்திருக்கு. ஒருவேளை இவர் போனப்போ அப்படி நடந்ததான்னு தெரியல, ஆனால் இங்கே நடக்குது. இப்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த தலத்தில் முன்னாடியே சேர சோழ ராஜாக்கள் 3 பேரும் சேர்ந்து வழிபாடு செய்ததை ஞானசம்பந்தர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்பர் சாமி பொயிலாரும் திருப்புத்தன் புனிதரார்க்கேன்னு அப்பர் சாமி பாடுறாங்க. திருவுடையார் திருமால் அயனாலும் உருவுடையார் உமையாலை ஒரு பாகம் பரிவுடையார் அடைவார் வினைதீர்க்கும் புரிவுடையார் உரை பூவனம் இதோ. பூவனத்து சாமி இருக்கிற இடம் இதுதானோ என்று கேட்கிறார். திருவுடையார் திருமால் அயனாலும். திருவுடையார்னா முத்தி திருவை உடையவராகிய சிவபெருமான். திருமால் அயனாலும் உருவுடையார், திருமாலையும் பிரம்மாவையும் உடம்புல வச்சிருக்கவர்னு அர்த்தம்.
ஏகபாதராக இருக்கார் அர்த்தம். உமையாளை ஒரு பாகம் பரிவுடையார், அம்பாளையும் ஒரு பாகத்தில் வச்சிருக்காரு அர்த்தம். அடைவார் வினைத்திற்கும் பொறிவுடையார், யார் திருவடி சென்றடைகிறார்களோ அவர்களுடைய வினையை தீர்க்கிறவர். ஒரே பூவனம் ஈதோ, அவர் வழிபாடு செய்கின்ற அவர் இருக்கக்கூடிய பூவனம் இந்த தலந்தானா அப்படின்னு கேட்கிறார். எண்ணி இருந்து கிடந்து நடந்தும் அண்ணல்யனா நினைவார் வினைதீர்ப்பார், பன்னிசையார் பொழியார் வளர்பாட புண்ணியனார் ஒரே பூவனம் ஈதோனர். எவனெல்லாம் அடியார்கள் வழிபாடு பண்ணுறாங்க பாருங்க. எண்ணி இருந்து கிடந்து நடந்து, நடக்கும்போது சாமி சிந்தனை, கிடக்கும்போது சாமி சிந்தனை, எண்ணும்போது சாமி சிந்தனை, இருக்கும்போது சுவாமி சிந்தனை. அப்படி அண்ணலேனா நினைவார் வினை தீர்ப்பார்னர். அப்போ வினை தீர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ நம்ம எல்லா நேரத்துலையும் அவரையும் நினைத்து கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். பன்னிசையார் மொழியார் வளர்பாட, அப்படி பெண்கள்லாம் நல்லா பாட்டு பாடும்படியாக இருக்கக்கூடிய ஊர். புண்ணியனார் உரை பூவனம் ஈதோனர். செல்லிய பெய்பல பூதம் அவற்றோடு நள்ளிருள் நட்டமது ஆடல் நவின்றோ, புல்லுவராகும் அவருக்கு அவர்தாமும் புல்லுவனார் உரை பூவனம் ஈதோனர். நீ சாமியை பிடிக்க நினைச்சன்னா அவரும் உன்னை பிடிச்சி பாருங்கிறார். புல்லுவராகும் அவருக்கு, சாரி, புல்லுவர் அவருக்காகும் அவருக்கு அவர்தாகும் புல்லுவனாரும். புல்லுனா பறவைன்னு வருது, புல்லுவனார்னா என்ன அர்த்தம்? அது நெட்டு வேற வராது, வைஃபை யாராவது பண்ணுங்களா?